நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ என மகாகவி பாரதியின் கடவுள் நினைத்த வாழ்த்தை முன்வைத்து பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய 45 ஆண்டு காலமாக இடைவிடாமல் புத்தக திருவிழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பபாசி நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய திரளான கூட்டம் புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிறது என்பது சென்னையில் முக்கியமாக இந்த தமிழகத்திற்கே உரிய ஒரு அற்புதமான அடையாளம். மகாகவி பாரதியார் சொல்லுவார், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாகவியிடம் தமிழகத்திற்கு என்று என்ன சிறப்பு என்று கேட்டபொழுது மகாகவி சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார்கள். கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு அதை பார்க்கக்கூடிய பேரு உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் புத்தகத்தை வாசிப்பதற்காகவும் நல்ல சிந்தனைகளை கேட்பதற்காகவும் குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். காவல்துறையில் தன்னுடைய கடமையை துல்லியமாக ஆற்றிக்கொண்டே தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நான் ஆணா இல்லை பெண்ணா இல்லை திருநங்கையா, நான் யார்? முடிந்தால் பர்வீன் சொல் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அற்புதமாக தன்னை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய என் அருமை தோழி நர்த்தகி நடராஜ், உமக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நீ யார் என்று நான் யோசிக்கிறேன். என் தலைப்பு கல்லை வைரமணி ஆக்கல். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறாய் தோழி. நான் யோசிக்கிறேன், உன்னை யார் என்று நான் பார்ப்பது. நீ யார்? உண்மையில் நீ யார்? நீ ஆணா இல்லை நீ பெண்ணா? உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன், தெரியுமா உனக்கு? நிச்சயமாக தோழியே, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. என் தாயின் மணி வயிறு எனக்கு கொடுத்த அந்த பெண்மையை உன்னுடைய சில காலத்திற்குள் பெற்று நீ பூரிப்பை நீ உணர்ந்திருக்கிறாய். உன்னை நான் எப்படி சொல்ல? உன்னை பார்த்து நான் பொறாமைப்படவா? நான் இப்படி சொல்கிறேன், நான் எனும் நீ. என்னை உன்னில் உணர்ந்திருக்கிறேன். என் முழுமையை உன் பாதியாக நீ வைத்திருக்கிறாய். என்னை விட நீ உயர்ந்தவளாக எனக்கு தெரிகிறாய். உன்னை முழுமையாக வந்து இங்கே நீ நிகழ்த்தி காட்டி இருக்கின்ற பொழுது நான் அவ்வளவு பூரிப்படைந்தேன் தோழி. நீ இன்னும் இன்னும் சிறகு விரித்து வானத்தில் பறக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை இறைவனிடத்தில் இயற்கை இடத்தில் முன்வைத்து விட்டு உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்காக சில சிந்தனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று முருகன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். உங்களுக்கு அவராக ஒரு தலைப்பு தந்தார் இல்லையா அலையன் சீனிவாசன்? அப்படி எனக்கு செய்யவில்லை. ஏனென்றால் உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும். அவர் கேட்டார். நான் சொன்னேன், கல்லை வைரமணி ஆக்கல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன். மகாகவி பாரதி யோக சித்தி என்கின்ற தன்னுடைய ஆக்கத்திலே காளி இடத்தில் கேட்ட எத்தனையோ வேண்டுதல்களில் ஒன்று, நான் கல்லை வைரமணி ஆக்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று கேட்டார். புல்லை நெல்லாக புரிதல்,
பன்றி போத்தை சிங்கவேராக்கல் என்று பல விஷயங்களை கேட்டான். எனக்கு பிடித்தது கல்லை வைரமணி ஆக்கல். ஆசிரியை இல்லையா நான்? ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு? இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன். கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல். கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது. ஆனால் என்ன சோகம் என்றால், ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சில்தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படி இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம். இப்ப ஒண்ணும் கிடையாது. ஒரு 2 பேர் வந்துதானே இங்க ஏதோ பண்ணிட்டு போனாங்க. என் பேச்சை விட அது முக்கியமா? கவனம் அப்படி போனா கல்லு எங்க வைரமா மாறுறது? தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நான் இங்க வைத்தால கத்திட்டு இருக்கு. இந்த கல் வைரமாக வேண்டும் என்றால் நாம் இந்த சூழலுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த பயணம் என்பதிலே, எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன? நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது, அவ்வளவுதான். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப தரப்போறேன். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்லை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் தோழமைகளே. எங்கே எந்த வார்த்தை, எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது. பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடும். குர்ஆனிலே அல் பக்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறார், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் புரியாதுல்ல. ஏன்னா இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே தண்டனை கொடுக்கணும்னு. சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம், சொல்லை தேடித்தான் வருகிறோம். மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும். எனக்கு ஒரு பேராசை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளில் இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை தீட்டிக் கொண்ட வசனங்கள் நிறைய, பல இலக்கியங்களில் இருந்து, பல மத நூல்களில் இருந்து, பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும். சமீபத்துல ஒரு சொல்ல கேட்டோம். நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம், ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லுது. ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்துல ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர். அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம்னு அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான், ஒருத்த வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன புத்தனை போய் யாருறாங்கிறான்?
எழுந்திருச்சான் ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு, நான் தான், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான். வந்தவன் தொடச்சுக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா. அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன், ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீதுதான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல், வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி. இப்ப டேக்அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல, அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா? கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ, நாம தப்பு பண்ணிட்டோமே, சொன்னால் தானே அதை சந்தித்திருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்புனோம்? தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறார் அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும். ஆள வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னா, அழுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான், நான் நீங்க டேக்அவே நம்பர் 2, இரண்டாவது பொட்டலம். நேற்று ஆனந்தா, நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் இந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான். அப்புறம் அப்படின்னா, என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும் இல்லையா? புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது. எனக்கு இங்கதான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்கள்ல பேசி இருக்கிறேன். புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் a டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்துக் கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நாம் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான். பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுவும் கடந்து போகும். இப்போ சொன்னதுதான் அது. ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை. இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல, எந்த ஆண்டுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள், அரசியல், அதுக்குள்ள நான் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன். நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்லுவார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமா ஐயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம். நர்த்தகி நட்ராஜ் சொன்னார்களா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது.
ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க. இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தான்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால 3/4 மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது. அந்த வயதில் புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல், நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த டைம்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல்ல முதல்ல. இல்ல மேடம், புரியாது மேடம். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம். 3 நாள் போறாரா இல்லையா? திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன், சொல்றாரான்னு பாப்போம். சொல்ல மாட்டேன். சொன்னா புரியாது மேடம், நானே டென்ஷன்ல வரேன், எங்களை பஸ் ஏத்தி விடுங்க. பஸ்ல ஏறினதுல இருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதுல இருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம் செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்போம். நாம் சொல்லுங்க, சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான். தசரதன் நேர கூட்டிட்டு வந்து ராமனை வசிட்டன் முன்னால விட்டா. வசிட்டன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசிட்டன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களா, உட்கார்ந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. பாத்துக்கிறோம். நான் பாட்டுக்கு அப்பளம் சாப்பிட வந்தேன், என்ன உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசிட்டன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, யாருக்கு சொன்ன? நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துரும். எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தங்க, 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க. சூப்பர் ஸ்கூலுங்க. அது ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது, அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணுங்க. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியிலிருந்து உள்ள போனாதானே உள்ள இருந்து வெளியில வரும். தானா சுயம்பா வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா? சுயம்புவா கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு 2 பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ, வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னா அரசனாக இருக்கக்கூடியவன், யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர்தான் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு.
நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டுட்டே ஒரு நண்பர் சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிற்று, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது. நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாருடன் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிருந்தோம் முடிவு பண்ணிட்டல, போயிட்டே இரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? அவன் சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. 8 குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு. இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன். இருக்கிறத கூடு. ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்கிறவா வித்த சொல்லவா? இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன் எல்லாம் கொடையாளனா? வள்ளலா? இல்ல. மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரே ₹1 தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த மரக்கிளையில இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறான், நான் 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம ₹1 கொடுத்தி அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல். நீ உன்னிலிருந்து, உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து ₹100 கொடுத்தாய். அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ₹1 கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன். கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்களுக்கு? அதர்சம் எல்லாம் குட்டன் பிடியா. இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது. இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒண்ணு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். 2த்துல எது நல்லா இருக்கு? 2 வேணும். எல்லாம் வேணும். நுகர்வோம். இந்த நேரத்துலதான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெரிய. நான் நர்த்தகி நடராஜ் இருக்கிறாங்கிறதுனால சொல்லலி. எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு வலி,
எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிறாரே வள்ளுவர். எண்ணினன் அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க. என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். எண்ணம் பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. ஒன்றும் பண்றதில்லை. உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது? அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். அது நிகழ்கிறது. அன்பு என்பது